ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்குறோம். ஏன்னா பசங்க ஸ்கூல் வந்த உடனே மணி 5க்குலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தா நம்மள கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதா கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ஏதாவது ஒன்று. ஆனால் நம்ம மாட்டு வேலை செய்யறதுனால வேலையை முடிக்கிறதுக்கே 7 ஆகிடும். அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் நான் மோஸ்ட்லி. அதுவும் இவ்வளோ கம்மியான விலையில இது எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக 5 to 6க்குள்ளே மோஸ்ட்லி வந்துடும். இன்னைக்கு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக எங்கள் பையன் இந்த புட்டுக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆகிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னெலாம் கேட்க மாட்டான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அது ஒரு முறை ஃபோனில் தான் பார்த்தான். ஃபோனில் பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, நானும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது, நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் முன்ன பின்ன பழக்கம் இல்லை. அதனால சரி நானும் ஃபோனை பார்த்தா அதுக்கப்புறம் கற்று செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம். ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட இந்த புட்டு குழா இதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இட்லி பாத்திரத்திலே அவிப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி பர்ஃபெக்டெல்லாம் நமக்கு வராது, சரிங்களா? ஏன்னா பர்ஃபெக்டானா வச்சுக்கோ, இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா இதெல்லாம் வராது, நல்லா குறையா கொஞ்சம் வரும். அந்த மாதிரி இதுனா இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் நமக்கு அவ்வளோ ஒரு கரெக்டாக வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக தான் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டு பார்த்தா 400 450 ரூபா சொன்னாங்க. அதுவும் அந்த ஈயத்தில் வராது அவ்வளோ சொன்னாங்க. சில்வரில் ரேட் அதிகமாக சொன்னாங்க. நான் போய் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். நம்ம எப்பவுமே வச்சுக்கோயேன், ஏன்னா ஒரு சில பொருளுக்குலாம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவானா. அதனால கேட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த புட்டுக்கலை கிடைச்சி. ரேட் பார்த்தா 240 சம்திங் என்னமோ தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பயந்துட்டே தான் வாங்கினேன். சரி, இது நமக்கு குவாலிட்டி எப்படி இருக்குமோ என்னவோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆன்லைன் போட்டு பொருள் எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வாங்கினேன். அதுக்கப்புறம் அதனுடைய குவாலிட்டி எல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பயந்துட்டு தான் அப்பயும் ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதனுடைய குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம கொடுத்த காசோட மிச்சமானது அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? அது வாங்கினப்ப எங்கள் பையனுக்கு அதிகமாக இது ஒரு ஃபேவரட் ஆயிடுச்சு. நான் ரெகுலராக ராகி மாவில் தான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ராகி மாவு விரும்பி சாப்பிடுவான். இப்போ வீட்டில் ராகி மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால அரிசி மாவும் கடையில் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் வாங்கி செய்வேன். இப்போ ரீசெண்டாக செய்ய முடியல, மழை வந்துட்டே இருந்தாலும் அரிசி உணர்த்தி அதை அரைக்க முடியல. அதனால சரி கடையில் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் அரைச்சி நம்ம கையால் ரெடி பண்ணி செய்கிற மாதிரி எந்த ஒரு பொருளுமே வராது. நம்ம ஹோம்மேடு யூஸ் பண்ணுற பொருள் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். எனக்கு ஹோம்மேட் பொருள் தான் பிடிச்சி. இந்த 1/2 கிலோ மாவு வாங்கிட்டு என்னத்துரா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒத்து போகும். ஆனால் நமக்கு செட் ஆகலை. இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சிருந்தேன், லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சமாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நாள் ஆனதுனால சரி அது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணல. அதனால இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ராகி மாவு இல்லை அப்படின்றதுனால அரிசி மாவுலேயே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ராகி மாவில் சாப்பிட்றத விட அரிசி மாவில் விரும்பி சாப்பிடலாம். ஏன்னா ராகி மாவில் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். அவனுக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிச்சிருக்குது போலகுது. டேஸ்ட் வைஸ் நமக்கு நல்லாவே நிறைய இருக்குது. நானும் கோதுமை மாவுலையும் செஞ்சுருக்கிறேன், ராகி மாவில் செஞ்சுருக்கிறேன், அரிசி மாவில் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இது 3ல் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டால் ஃபஸ்ட்டு ராகிக்கு சொல்லலாம், அதுக்கப்புறம் கோதுமை மாவுக்கு செய்யலாம், கடைசி தான் அரிசி மாவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி தான். புட்டு ராகி மாவுலும் கோதுமை மாவுலும் நல்லா இருக்குது. அரிசி மாவுல அதோட ஒரு கொஞ்சம் கம்மி தான் டேஸ்ட் வைஸ். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா பிள்ளைங்க நம்ம மாட்டு வேலை வேற. எனக்கு கரெக்டாக அவன், ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் கேட்குறாங்க, வந்தவொடனே சாப்பாடுலாம் கேட்கறல. அதனால செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கப்புன்னு அடங்கிக்குவாங்க. நம்ம மாட்டு வேலை முடிச்சுட்டு மணி 7 ஆகிடும் உள்ளே வர்றதுக்கு. அப்புறம் நம்ம சமைச்சு கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. இல்லைனா வீடை ரணகலமாக்கிடுவாங்க. அப்புறம் அவனுக்கும் புட்டை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கும் பக்கம் இஞ்சி டீ வச்சிருந்தேன். எனக்கு என்னதான் மாடு பால் கறந்தாலையும் அந்த தனியாவும் இஞ்சியும் போட்டு அந்த வரக்காப்பி வச்சு குடிச்சாதான் ஒரு டீ குடிச்சதுக்கான ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். அதனால நான் மோஸ்ட்லி பால் டீயோட இந்த மாதிரி வரக்காப்பி தான் இதுனுவேன். அவனுக்கு புட்டம் வச்சிருந்தேன். அந்த பக்கம் ஒரு பக்கம் எனக்கு
டீயும் வச்சிருந்தேன். சரி இவனுக்கு கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியே போனா வச்சுக்கோயேன், மாட்டுக்கு தீனி போட்டு பாலை கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மாடு இடமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மாடு பிடிச்சி கட்டு வரதுக்கு நம்மளுக்குள்ள 6:30க்கு மேலே ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் அடுப்பான வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் அரை ஆள் ஆயிடுவோம், அரை ஜீவன் ஆயிடுவோம். அப்படின்றதுனால சரி வச்சு குடிச்சிட்டே போயிடலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி அவனுக்கு ஒயிட் சுகர் தான் வேணும்னு கேட்டான். சரி நம்ம வந்து இதுதான் போடுவதுக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரணகலம் பண்ணான். சரி இது பாதி அது பாதின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சரி இதை போட்டு ஒரு வாழைப்பழத்தை வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன். அவனுக்கு கொடுத்த உடனே அவனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டான். பக்கமே நமக்கு இஞ்சி டீ கொதிச்சுனுச்சு. சரி நம்மள குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நானும் வீட்ல கொஞ்சம் கடை வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஆரி மாவு கோதுமை மாவு மாதிரி இது வரல, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. போனை எடுத்துக்கணும் அதுக்குள்ளே. அப்புறம் போனை பிடிங்கி வச்சுக்கனால தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிள்ளைங்க எல்லாருமே போனை ஒன்று இருந்தால் போதும் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியே இல்லை, எல்லா வீட்டுமே இப்படியான்னு சொல்லிட்டு தெரியல. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் பசங்க பண்ணுறாங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நானும் கொஞ்சம் கடை வாங்கி சாப்பிட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண